பத்தி படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே, ஐ மீன் படம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுல இருந்தே ஒவ்வொரு பிரச்சனைகள். இதில் பார்த்தா அந்த சின்மயி மேம் ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்னால ஒரு விஷயம் பூம் ஆயி, மோகன்ஜி அவர்களும் நெறைய மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு, இப்ப அதுல வந்த தகவல் என்னன்னா, அந்த படத்துல வந்து அவங்க பாடியிருந்தாங்க. அந்த வாய்ஸ எடுத்துட்டு, உங்க வாய்ஸ் தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் 4 லாங்குவேஜ்ன்னு 4 நெனைக்கிறேன். லாங்குவேஜ்ல பாடி. ஸோ உங்களோட பாடல் தான் போட்டிருக்காங்க. உங்களோட வாய்ஸ் தான் அதுல வருது ஆமா, அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ ஆமா. இந்த பாடல சின்மயி பாடுனாங்க. அத எடுத்துட்டு யாரு இப்ப பாடியிருக்கா? யாரோட வாய்ஸ்ன்னு யாருக்குமே தெரியல. ஸோ அதனால தான் நாங்க உங்கள தேடி வந்திருக்கோம். என்ன நடந்தது? எதற்காக மாத்துனாங்க? இல்ல அது நான் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்னு இல்ல ஆக்சுவலா. அண்ட் நான் அத பத்தி எதுவும் கமெண்ட் பண்ணவும் விருப்பப்படல. ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆக்சுவலா ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடால வந்து நான் பாடியிருந்தேன் முதல்ல. இந்த பாட்டு ஃபைனலா நான் தான் ஃபர்ஸ்ட்டு பாடியிருந்தேன். நீங்க தான் பாடுனீங்களா? ஆமா, இந்த ஆமா. பாட்ட பாடுனது நீங்க தான். இல்ல ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா. தமிழ் கிடையாது. அதுல பாடியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து அகைன் மோகன்ஜி சாரும், ஜிப்ரானும் வந்து என்ன கூப்ட்டாங்க. ஸோ நான் வந்து பாடிக் குடுத்தேன். ஜிப்ரானுக்கு நெறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஸோ அவங்க கூப்ட்டாங்க. அது ஒர்க் அவ்வளோதான் நான் பாடிக் குடுத்தேன். ஸோ இத பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்றதுக்கு